சீனிவாசன், அப்புறம் எப்படி இருக்கீங்க? இனிமே நம்ம ஊர்ல எந்த வியாதினாலும் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதில்ல. நம்ம ஊர்லயே ஆஸ்பத்திரி கட்டியாச்சு. என் பொண்ணுதான் சீப் டாக்டர், பாத்துக்கோங்க. இது எந்த பிரச்சனையும் வந்திருக்கீங்கன்னு தெரியும். கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க. வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் தானா? ரம்ம கலந்துருந்தா நல்லா இருக்கும். அன்பழகா, அரசியல்வாதி மாதிரி இல்லாம சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு நாயரே? என்னதான் இருந்தாலும் நான் கட்டி கொடுக்கணும்னு நினைச்ச மாதிரி இல்ல. பரவாயில்ல, இந்த நாயரை எல்லாரும் நம்பியாராத்தான் பாக்குறானுங்க. எனக்கு எங்க அம்மா அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்ச மாதிரி நாயருக்கு அவங்க தாத்தா பாட்டி கெட்ட பேரும் தான் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாம் ஜாதக பலன் தான். வாங்க, வணக்கம். இந்த அப்படி இவன் சட்டையில உச்சா போயிட்டான். மாமா இப்ப போய் எல்லாரும் எப்படி கவர் பண்றேன் பாரு. ஏன் கண்ணு, அடுத்த பிரசவமா நம்ம ஆஸ்பத்திரியில தான். இப்பயே புக் பண்ணி வச்சிரட்டுமா? என்னம்மா பேசிக்கிட்டே இருக்க? நல்ல நேரம் போயிட போது, வந்து சீட்ல உட்காரு. வாமா. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். டாக்டர் அஞ்சலி உட்கார வேண்டிய சேர் உள்ள ரெடியா இருக்கு. அன்பழகனோட காசு ராஜனை சுத்தமா மாத்திருச்சுல்ல. பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு சொன்னதுல தப்பே இல்லை. மதவண்ணா, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தாராளமா இருக்குல்ல? அண்ணா, இன்னைக்கு செலவுக்கு தேவையான பணம் பேக்ல இருக்கா? தேவையான அளவு வச்சிருக்கேன். அட, எம்எல்ஏ வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வந்துட்டேன்ல. வாங்க வாங்க. ஏய், தள்ளுங்கடா தள்ளுங்க, வழி விடுங்க. எல்லாம் சேர காலி பண்ணுங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் வளவளன்னு பேசி உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. 2 வரியில நான் சொல்ல வேண்டியதை முடிச்சிடுறேன். நம்ம ஊர்க்காரங்க இனிமே அடுத்த ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம். அன்பழகன் கிளினிக்ஸ்ல கொஞ்சமே செலவு பண்ணி நல்லா குணப்படுத்திக்கலாம். ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதை சொல்லியே ஆகணும். அஞ்சலியை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் 2,87,212 ரூபாய் செலவாயிருக்கு. பேசிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு மற்றதெல்லாம் வாங்குறதுக்கு 1,23,317 ரூபாய் 50 காசு செலவாயிருக்கு. இதுக்கெல்லாம் நான் கரெக்டாக கணக்கு வச்சிருக்கேன். அஞ்சலி இதை திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம எம்எல்ஏ அவர்கள் ஏதோ அவசர வேலையாக டெல்லி போகிறதுனால என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நம்ம எம்எல்ஏ அவர்கள் இப்போ உங்களுக்காக பேசுவார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் அருமை தாமிரபட்டி மக்களே, 2வது முறையா எம்எல்ஏ ஆகுறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்களுக்காக பணிவிடத்தை நான் எப்பொழுதும் காத்துக்கிட்டு இருக்கேன், சும்மா சொல்லல. அதனால ஊருக்காரங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த குழந்தைங்க படிப்புக்கு உதவுன அன்பழகனை பாராட்டி ஆகணும். அஞ்சலியை டாக்டருக்கு படிக்க வச்சது மட்டும் இல்லாம அவரோட சொந்த செலவுல இந்த ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்து அதுல அஞ்சலியை ஒரு டாக்டரா நியமிச்சு இந்த ஊருக்கா நான் செய்யணும்னு நினைச்சதை அவரே செஞ்சிட்டாரு. டாக்டர் அஞ்சலியுடைய அறிவும் புத்திசாலித்தனமும் அன்பழகனுடைய பணமும் கொடுக்கிற மனசும் பிரியாம என்னைக்கு ஒன்னா இருந்தா இந்த ஆஸ்பத்திரியில கிடைக்கிற சேவை மாதிரி எங்கேயுமே இருக்காது. அப்ப நான் கிளம்புறேனே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். குடிச்சிட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். ஐயாவுக்கு வழிவிடுங்க. வணக்கம் வணக்கம். ஒரு பொண்ணை பெத்தவன் உன்னை கூட கூப்பிடாம அப்படியே உள்ள போறான். நேரம் கிடைக்காமையா போயிடும். வானாயிரப்பெல்லாம் கடையை சாத்திடுவான். கஞ்சா பிஸ்னாரிடா. இந்த ராஜன் ஏன்டா நாயர் கூட சுத்திட்டு இருக்கான்? இது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியலையே. கழுத கெட்டா குடிச்சவரு, நமக்கு எதுக்குடா ஊரம்? அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த சேர்ல உட்காருங்க டாக்டர் அம்மா. சும்மா உட்காருமா. அஞ்சலி, ஹாஸ்பிட்டல் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ சொன்ன மாதிரி தான் அப்படியே கட்டியிருக்கேன். இன்னும் என்ன வேணுமோ சொல்ல, அப்படியே செஞ்சிடுறேன். அவங்கெல்லாம் நர்ஸுங்க, சபீனா, உதயா, தேவிகா. அப்புறம் இவங்களெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய சம்பளம் கொடுக்குறோன்னு இங்க தள்ளிட்டு வந்துட்டேன். எல்லாரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் தான் சின்ன குட்டி, இன்னையில நீங்க கம்பவுண்டர். இவர் தான் நான் புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற கம்பவுண்டர். இவர் நம்ம புரோக்கர் சின்ன குட்டி இல்ல? இவர் எப்படி கம்பவுண்டர் ஆனாரு? அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் குவாலிஃபிகேஷனும் வேணும்ல? அது என்ன பெரிய விஷயம்? சின்ன குட்டிக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னடா, நான் புரோக்கரா இருக்கு முன்னாடியே ஒரு மாட்டு ஆஸ்பத்திரியில 3 வருஷமா கம்பவுண்டரா வேலை பார்த்த சர்வீஸ் எனக்கு இருக்கு தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளு வேண்டாம் அன்பழகன்.
வேண்டாம்னா எப்படி? லட்சத்தை கொட்டி ஹாஸ்பிட்டல் கட்டின எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேலைக்கு ஆள் வைக்க உரிமை இல்லையா? நல்ல கதையாகுது. அரண்மனைக்காரனுக்கு ஒரு மரியாதை இல்லை. அப்படி வச்சுதான் ஆகணும்னா அட்டெண்டரா வேணா இருக்கட்டுமே. போதும் போதும், தாராளமா போதும். அட்டெண்டர் போஸ்ட் கம்பவுண்டர் போஸ்ட் பெருசா? இல்ல இல்ல, கம்பவுண்டருக்கும் நர்ஸுக்கும் அஹ், ரெண்டுத்துக்கும் நடுவுல. அப்ப சரி. எப்படியோ ஆஸ்பத்திரி ரெடி ஆயிருச்சு, கம்பவுண்டர் கூட போட்டாச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரி திறந்தா மட்டும் போதுமா? டாக்டர் பாக்குறதுக்கு பேச வேணாம். இன்னும் இங்க பேஷண்ட் யாரும் வரல. அப்போ பேஷண்ட் நான் தான். நீயா? உடம்பு கல்லு மாதிரி வச்சிருக்கே, உனக்கு என்னடா நோக்காடு? எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு யாரா சொன்னது? டாக்டர், ராத்திரி ஆனா நெஞ்சில ஒரு எரிச்சல், அடி வயித்துல ஒரு புகைச்சல், மூச்சே விட முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, கை வலி கால் வலி, உடம்புல எதுவும் நான் சொன்னது கேட்க மாட்டேங்குது டாக்டர். ஆஹா, உங்க பேர் என்ன? அன்பழகன், தாமிரப்பட்டி, சன் ஆஃப் அப்பாசாமி, வயசு 35. சிஸ்டம், அன்பழகனுக்கு ஒரு டெட்ராசைக்கிள் இன்ஜெக்ஷன் கொண்டு வாங்க. ஐயோ அப்பா! இதை பார்த்தீங்களா? முதல் வருஷம் அஞ்சலிக்காக நான் வாங்கின வட்டிகை, 2வது வருஷம் வாங்கின காசு மாலை, கல் பதிச்ச ரிஸ்ட் வாட்ச், ரத்னங்கள் பதிச்ச வளையல்கள், நெக்லஸ், காஞ்சிபுரம் பட்டு புடவை, எங்கள் கல்யாணத்துக்காக வாங்கினது. இளவு காத்த கிளியோட கதை ஆயிட போகுதுடா. அவகிட்ட முதல்ல சொல்லிடு. சொல்லணும், அதுக்கான நேரமும் வந்துருச்சு. அவளும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. எம்எல்ஏ அன்னைக்கு பேசினதை கேட்டிருப்பீங்க. அஞ்சலியோட மருத்துவ சேவையும் என்னுடைய பணமும் குணமும் சேர்ந்தா, அதாவது நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா, அதை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு அவர் சொல்லும்போது அஞ்சலியோட முகத்தில் வந்த வெக்கத்தை பார்க்கலையா? ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உன் மனசுல ஆசை ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சுல்ல, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாம்? அவளே அவள் வாயால் சொல்லிட்டாளே நான் தான் தெய்வம்னு. கடவுளுக்கும் கணவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாம் நான் தானே சொன்னது. அதே கூட பிறந்த அண்ணன் நினைச்சுக்கிட்டு பாசமா சொல்லியிருப்பா. அன்னைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க அவள் என்னை காதலிக்கிறான். அது அன்னைக்கு. இன்னைக்கு அவளுக்கு ஆசை இருக்கான்னு தெரியணும்ல. உங்களுக்குலாம் எதையுமே இல்லையா? என் உணர்வுடைய விளையாடுவீங்க. மாப்பிள 4 பெக்கிலேயே உளறு, நீ இப்ப புல்ல அடிச்சாலும் தெளிவா இருப்ப. அந்த அளவுக்கு நீ காதல் போதல இருக்க. அவன் ஒன்றும் ஜோக் அடிக்கல, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கான். நிறுத்துங்கடா. அவ என்னோட மூச்சு. அவ என்ன விரும்புறா. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்குவா. பண்ணிக்குவா? நீ தானே சொல்ற, அவ சொன்னாலா? இங்க பாரு அன்பழகா, நான் புரோக்கரா இருக்கும்போது பல மாதிரியான பொண்ணுங்களை பார்த்தவன். அதனால பொண்ணுங்க மனசு எனக்கு நல்லா தெரியும். பொண்ணுங்களை பத்தி நீ சாதாரண நினைச்சிடாத. இப்ப அஞ்சலி சாதாரண அஞ்சலி இல்ல, டாக்டர் அஞ்சலி. ஸ்டேட்டஸ் மாறும் போது மனசும் மாறும். ஆமா, இதத்தான் மனசாஸ்திரத்துல என்கோ மானியக்கான்னு சொல்லுவாங்க. அது எந்த அக்காவா இருந்தாலும் சரி, இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாம அஞ்சலி மனசுல என்ன இருக்குன்றத முதல்ல நீ போய் தெரிஞ்சுக்க. நாங்க அதுக்கு உதவி பண்றோம். சரி, நாளைக்கே என் காதலி அஞ்சலி கிட்ட சொல்லிடுறேன். உண்மையாவா? உண்மையாதான். கடைக்கு யார் வேணாலும் வந்து போவாங்க, கடைக்கு வரக்கூடாதுன்னு என்னால சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம அவங்க நாயரோட ஆளு. அது ஒண்ணும் இல்ல, அன்பழகனுக்கு ரிவெஞ்ச் வச்சுதான். வர வர உனக்கு வாயு அதிகமாயிருச்சு. அவளை ஏன் திட்டுறீங்க? முடிஞ்சா நாயரோட ஆளை கடையில சேர்க்காம இருங்க. அது முடியாது. உன்னை டெய்லர் கடைக்கு போக வேணான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், நீ கேட்டியா? இந்த வீட்டை வாங்கினதும் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து நடத்துறதும் நாயர் கொடுத்த காசுல தான். என்னம்மா கண்ணு, உன் பங்குக்கு நீ எதுவும் சொல்ல போறியா? சொல்லு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேவை பண்றதா கேள்விப்பட்டேன். அன்பழகனுக்கு ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்படுற போல இருக்கு. நான் கஷ்டப்படுறது வேற யாருக்காகவும் இல்லையே, ஹாஸ்பிட்டலுக்காகவும் அன்பழகனுக்காகவும் மட்டும்தான். அவர் செஞ்ச உதவியை மறக்க முடியுமா? அவன் ஆஸ்பத்திரி கட்டினது ஒண்ணும் உனக்காக இல்ல, ஊர்க்காரங்க எல்லாம் அவனை பத்தி பேசணுங்கிறதுக்காக. டாக்டர் இல்லாம ஆஸ்பத்திரி நடத்த முடியுமா? உன்னை வச்சு காசு சம்பாதிக்கிறான். என்னால நன்றி மறந்தவளா இருக்க முடியாது. போதும், நன்றி எல்லாம் உன்னோட வச்சுக்க. சாப்பாடுக்கே வழி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். பட்டச்சாராயம் குடிச்ச நான் ஃபாரின் காய்ச்சி குடிக்கிறேன்னா அன்பழகனால இல்ல, உனக்கு அடுத்தது ஒரு பொண்ணு இருக்கா, ஞாபகத்துல இருக்கட்டும். நன்றி கிட்ட மணி, அவர் இவ்வளவு பேசுறாரு, பேசாம இருக்க. என்னம்மா இது? அன்பழகனை பத்தி அப்பா தப்பு தப்பா பேசுறாரு, இது நியாயமா? நீ சொல்லுமா. அப்பா எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறாருமா? அன்பழகன் செஞ்ச உதவியை நான் மறந்தேன்னா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. உங்க 2 பேரையும் பெத்துட்டானே, அதுக்காகவாவது அவர் சொல்றதை நான் கேட்டுதாட ஆகணும். தவணி போட்ட தீபாவளி. ஏய், நீ கொடுத்ததெல்லாம் எங்க ஆளுங்க வட்டி மூலமா திருப்பி கொடுத்துட்டானுங்களா? நீ கேடினா நான் ஜில்லா கேடி, நாயரா கொக்கா. கோழிக்காதா? நான் சோறு சாப்பிடுறது வாய் வழியா, வேற வழியா சாப்பிடுற. நீ எதுக்குடா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? என் டேஷ். டேய், நான் திண்ணைய பிடிச்சு நடந்தப்போ நீ டவுசரை பிடிச்சு நடந்தவன்டா. நீ யாரு நினைச்ச என்ன? நீ என்ன வேணா பேசிக்கோ, என் கால்ல இருக்கிற செருப்பா கூட உன்னை நான் மதிக்க மாட்டேன்டா. என் வேண
அன்பழகன் ம் உடம்ப நல்லா ம். பாத்துக்கணும். ஏதாவது ஒண்ணுன்னா இந்த நாயர்கிட்ட சொல்லணும். ம். நான் இருக்கேன். அதான் எனக்கு தெரியும். நான் போய் ஓ வராத. சின்ன குட்டி கலெக்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேண்டாம் சொன்னா கேளுங்க, அன்பழகனுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். வேண்டாம் விட்டுருங்க. அத யாரா என் பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாடா, நான் யாருக்கிட்டடா போய் இல்ல கேட்கல. நான் கொடுக்க மாட்டேன், கொடுங்க. ஐயோ இருடா தொடப்பு குச்சி ஒரு கட்டிங் போட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐயோ சம்மதி. சொல்லுங்க. என்ன இது அன்பழகன் எப்ப பாரு ஹாஸ்பிட்டல்லயே இருக்கான். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ம். அன்பழகன் அதால என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன குசலம் விசாரிக்க வந்தியா? நானும் 1000 திக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி குசலம் விசாரிச்சீங்க? நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்ப எப்படி இருக்கு உடம்பு? ஓ ஐயோ ரொம்ப வலிக்குது. ஒரு வாரமாவது பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்ல. அத நோயாளி முடிவு பண்ணக்கூடாது, டாக்டர் தான் முடிவு பண்ணணும். புரிஞ்சுதா? உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வம்பு வழக்கெல்லாம்? நானா யார் கூட வம்புக்கு போல, தேடி வந்தா நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சமயமே வந்திருக்கு. என்ன நான் சொல்றது சரிதானே? சரிதான். இனிமேலும் தள்ளி போறது சரியில்லைன்னு எனக்கே தெரியும். தள்ளி போட வேண்டாம் தான் நானும் சொல்றேன். என்னதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் இந்த உலகம் கெட்டதை தான் முதல்ல பார்க்கும். எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் குடிகாரனையும் சூதாடியும் எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இதுதான் பொண்ணுங்க மனசை படிக்கிற ரகசியம். அன்பழகன், நான் இப்போ ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? ம். அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். ம். இனிமே நீங்க குடிச்சிட்டு சண்டை போடக்கூடாது. ஆ, செய்ய மாட்டீங்கல்ல? இல்ல சத்தியமா? சத்தியமா.